பை மக்களுக்கு நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, வாஸ்துபடி ஒரு வீடு அமையலைன்னா இந்த ஒரு 5 வாஸ்து டிப்ஸ், நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸை யூஸ் பண்ணா வாஸ்துபடி வீடு அமைஞ்சிரும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? முக்கியமான பாயிண்ட். ஒரு 24 மணி நேரத்தில் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு தான். ஆஃபீஸில் ஒரு 6 மணி நேரம் இருப்போம், இல்லை ஒரு 10 மணி நேரம் இருப்போம், ஒரு டேயில் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு மீதி நேரம் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம், வரவு போவு, செலவு, இறப்பு பொறப்பு எல்லாமே அதோட வீடு தான். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அதுக்கு 4 கிழமை பார்க்குறோம் இல்லையா, நேரம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயமும் தப்பு ஒன்றும் இல்லையா, என்ன சொத்தாக போயிடும். இந்த 5 வாஸ்து பிரகாரம் ஓரளவு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான ரிசல்ட்டு. உங்கள் வீட்டில் இந்த 5மே கொஞ்சம் தப்பாக இருக்குன்னா இது 5 நீங்கள் மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், மக்களுக்கு நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, வாஸ்துபடி ஒரு வீடு அமையலைன்னா இந்த ஒரு 5 வாஸ்து டிப்ஸ், நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸை யூஸ் பண்ணா வாஸ்துபடி வீடு அமைஞ்சிரும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாஸ்துன்றது வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு தான். ஆஃபீஸில் ஒரு 6 மணி நேரம் இருப்போம், இல்லை ஒரு 10 மணி நேரம் இருப்போம், ஒரு டேயில் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு மீதி நேரம் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம், வரவு போவு, செலவு, இறப்பு பொறப்பு எல்லாமே அதோட வீடுன்றது தான். அதுக்காக தான் ஒரு வீடெல்லாம் கட்டிங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் வந்து நின்று நம்ம வாழணும், நம்ம பிள்ளைங்க வாழணும், அவங்க பேரன் பிள்ளைங்க வாழணும், அந்தளவுக்கு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த மாதிரி வாரியாக நம்ம ஒரு குடும்பமாக வந்து வாழ்கிற வீடு இது ஏனோ தோணும் கட்டிட முடியாது இல்லையா. இதெல்லாம் பிளாஸ்டிக் ஒன்றும் கிடையாது, டக்குன்னு எடுத்து கட்டணும், ஒரு பரதாத்தை அடித்தோம் அப்படின்ட்டு. ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வாசத்துக்கு 100க்கு 100% இல்லைனா கூட ஒரு 100க்கு 90%, 99%, 8%ஆவது நீங்கள் வாஸ்து பார்த்தே ஆகணும். இப்போ எங்கள் ஆளுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து வாஸ்து ஒன்று பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்காவது நான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நல்ல விஷயம் பண்ணுறோம், அதுக்கு 4 கிழமை பார்க்குறோம் இல்லையா, நேரம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயமும் தப்பு ஒன்றும் இல்லையா, என்ன சொத்தாக போயிட போகுது சொல்லுங்கள். அதுக்குன்னு புதுசாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. வாங்க போகிற விஷயத்த ஏமா 300 ரூபா கொடுத்து வாங்குற சப்பலுக்கே 100 தடவை காலில் போட்டு லுக்காக இருக்கா, அழகாக இருக்கா, சைஸு பத்துதா, கால் வெளியில் வருதா, இதை போட்டால் 4 பேர் நம்ம எப்படி பார்ப்பான்னு பார்க்குறோம்ல. 300 ரூபா கொடுத்து வாங்குற சட்டையை 100 தடவை கனலில் பார்க்குறோம்ல. நம்ம கனலில் பார்க்குறது இல்லாமல் கூட வந்து நல்லா இருக்கா கேட்குறோம்ல. 5000 ரூபா வாங்குற கம்பெனி கேட்குறோம், 5 லட்ச ரூபா வாங்குற கார் கேட்குறோம், ஆனால் 1 கோடி ரூபா கட்டுற வீடை காற்றுல விட்டுறோம். என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒருத்தங்க, எல்லாம் ஒருவன் தான், யார் இல்லைன்னா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் மாற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி பரிகாரத்தில் அதில் முக்கியமானது பரிகாரம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயம். அதை பார்த்திங்கன்னா பரிகாரமாக பண்ணி வாஸ்தை மாற்றுறது ஒரு விதம். இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு வீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் இஸ்லாத்தாலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய வசனம் வைப்பாங்க. சில பேர் வந்து மாஷா அல்லாஹ்னு வச்சுருப்பாங்க, சில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வச்சுருப்பாங்க. ஒரு வாசனம் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் இறைவன், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். மாஷா அல்லாஹ் வரும், நிறைய வசனம் இருக்குது. யாசின் வைப்போம், ஆயத்துல் குர்சி வைப்போம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹிந்துஸில் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா விநாயகர் வைப்பாங்க. ஸோ ஒன்று ஒரு மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இப்போ மாந்திரிக ரீதியாக பார்த்திங்கன்னா சில ஆயத்து வந்து நீங்கள் பிரிண்டிங்கில் வாங்கி எழுதி ப்ரெஸ் அடித்து நூலில் வாங்கி தைக்கிறது, ப்ரெஸ் அடித்து ஒட்டி வைக்கிறது ஒரு விதம்னா, இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்க இல்லை சாமியார் வகையில் சரி இல்லை ஆன்மீக ரீதியாக இருக்கவங்க வந்து எழுதணும். ஏன்னா எழுதுறது வந்து கை டை கிடையாது, ஓதிக்கிட்டே எழுதணும். அதை எந்திரம் படிச்சுக்கிட்டே எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அந்த எந்திரத்தை வாங்கி அது அழகாக ஃப்ரேம் பண்ணி உங்களோட நிலவாசலில் கரெக்டாக வெளிப்பக்கமும் நிலவாசலில் மாட்டலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யாருன்னா பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்கன்னா கதவு திறந்தோன்னே எதிர்க்கையும் மாட்டலாம். ஸோ யார் உங்களுக்கு வேண்டாதவனும் வேண்டணும் யார் வந்தாலும் கதவை திறந்த உடனே எதிர்க்க பார்க்க வேண்டிய விஷயம் எந்திரம், வாஸ்து பிரகாரம். அந்த எந்திரத்துக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? மிரர். ஏன்னா அவன் என்ன எண்ணத்தோட வந்தானோ அவன் முகம் அவனே பார்த்து அது அவனே ரீஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி பட்டுன்னு அடிக்கிற மாதிரி ஆகிடும். அவன் ஒரு கெட்ட இடத்துல வீட்டில் போனாலே பட்டுன்னு அடிச்சிடும். இல்லை அவன் முன்னாடி ஒரு நல்ல இடத்துல வரும்போது பின்னாடி வரவன் கெட்ட இடத்துல இருந்தால் அது அவனை அடிச்சிடும். அதுக்காக தான் வந்து வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் வைக்கலாம்.
ஸோ இது 2 விஷயம். இப்போ 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாமே கை கால் சுகத்தோட உடல் ராக்கியத்தோட வீட்டு ஒரு அமைதியோடு இருக்கணும், வருமானம் பெருகணும், ஒரு வருமானம் தக்க வச்சுக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வைக்க போகிற ஒரு பீரோவோ, ஒரு லாக்கரோ, ஒரு கேஷ் வைக்கிற டப்பாவோ, இல்லை நகை வைக்கிற டப்பாவோ, அது வந்து எல்லா இடத்துலையும் வச்சிட முடியாது. அதுக்குன்னு சில மூலை இருக்குது. இப்போது அந்த மாதிரி நம்ம ஒரு நகை டப்பாவும் சரி, இல்லை ஒரு பணமோ சரி, ஒரு பீரோவோ சரி, ஒரு கேஷ் டப்பா வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மூலையில் எந்த மூலை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மூலையில் வந்து உங்களோட பீரோ வைக்கலாம், கேஷ் டப்பா வைக்கலாம், கேஷ் வைக்கலாம், நகை வைக்கலாம். ஸோ இந்த கண்ணாடின்றது ஒரு அமைப்பு, ஒரு வாஸ்து. எந்திரம் என்பது ஒரு வாஸ்து. புரியுதுங்களா? 3வது, ஏன்னா முக்கியமானது நமக்கு அந்த பணம் தக்க வச்சுக்கிற இடம் தான். அது தென்மேற்கு மூலையில் வைக்கிறது ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். இந்த 3வது ஓரளவுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும். இப்போ 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸை வளர்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்து மீன் வளர்ப்பாங்க. புரியுதுங்களா? வாஸ்து இப்போது பெட்ஸுன்றது ஒரு விதம். இப்போ கிளி வளர்ப்பாங்க, நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, பூனைக்குட்டி வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு விதம்னா, இப்போ மீன் வளர்க்குறது ஒரு விதம். அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காங்க. இப்போது அந்த மீன் தொட்டியை எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய வேண்டிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் அதை வைக்கணும். வடகிழக்கில் யார் வந்து நின்று பார்த்தாலுமே, அது நீங்கள் கலர் மீன் வைக்கிறீங்களோ, கோல்டு ஃபிஷ் வைக்கிறீங்களோ, இல்லை வாஸ்து மீன் வைக்கிறீங்களோ, எது ஒன்று வச்சாலுமே ஒரு 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 பானையில் அதை ஒரு மீன் தொட்டி மாரி வச்சு அதில் தண்ணி விட்டு ஒரு ஜீவராசி, ஒரு மீன் வகையில் இருந்தது வடகிழக்கு மூலையில் அதை வச்சு நீங்கள் வளர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு ஒரு எழுப்புத்தன்மை, ஒரு வாஸ்து கொடுக்கும். கெட்ட ஒரு விஷயம் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாதிப்பு வராது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் சொல்ல போனீங்கன்னா, பெட்ரூம் எங்கே வைக்கணும், கிச்சன் வைக்கணும், ஹால் எங்கே வைக்கணும், டாய்லெட் எங்கே, இதெல்லாருக்குமே தெரியும் இல்லையா? குபேர முல்லை பெட்ரூம் வைக்கணும், அக்னி முல்லை கிச்சன் வைக்கணும், இதெல்லாமே காமனாக தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கிற ஒரு விஷயம். 4. இதில் 5வது, உங்கள் வீட்டில் நீங்கள் காசை தங்கணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு நீங்கள் செலவு பண்ணாத ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுப்பான்னா, பணத்தை செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு தண்ணின்ற ஒரு விஷயத்த செலவு கம்மியாக படுத்துங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பணத்தை வச்சு கூட ஒரு பணத்தை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சிடலாம். ஆனால் உங்களால் சுயமாக ஒரு தண்ணின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாது. எப்படி? ஒரு செடியை கூட நீங்கள் ஏதோ ஒரு விதை போட்டாலும் நீ செடி வளர்த்துடலாம். ஏதோ ஒரு ஜீவராசி கூட நீ எதுவும் வளர்த்துடலாம். ஒரு விதை போட்டு ஒரு மரம் வளர்த்துடலாம். சின்ன விரம் போட்டு நீ ஆலமரத்தை கூட வளர்த்துடலாம். ஆனால் உன்னால் இயற்கையாக தண்ணி வர வைக்க முடியாது. ஸோ அந்த தண்ணீர் என்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு, அது குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, சிந்தாதீங்க. ரொம்ப யூஸ் பண்ணி சொல்லன்னு போகிற அளவுக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. சேமிப்பு பண்ணி வைங்க. குடிக்கிற தண்ணி வந்து நல்லா கேட்டுங்க வார்த்தையை, தண்ணி குடிக்கிறது வந்து பாட்டிலில் பிடிச்சி, விஐபியாக இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் பிடிச்சி வைப்பாங்க. சில வீட் நார்மல் வீட்டில் சின்ன பாத்திரத்தில் பிடிச்சி வைப்பாங்க. ரொம்ப இல்லாத பண்ணுறவங்க குடத்தில் பிடிச்சி வைப்பாங்க. ஆனால் எது ஒன்றும் பிடிச்சாலும் பிடிச்சி வச்சு குடிக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, சும்மா அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ குழா நீ 1 கிளாஸ் பிடிக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி கீழே போகும். வேஸ்ட்டாகவும் போகும், வேஸ்ட்டாகவும் ஆகும். அது நல்லதுக்கும் கிடையாது. ஒரு சேமிப்பு பண்ணி வச்சு நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது சேரும். வாஸ்து பிரகாரமே இந்த 5 விஷயத்தை ஓரளவு நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாஸ்து பிரகாரம் இப்போ நான் சொன்ன இது 5 வந்து இந்துஸு, கிறிஸ்டினுக்கு, முஸ்லீம்ஸுக்கும் நான் சொல்ல வரல, காமனாக சொல்லியிருக்கேன். இந்த 5 வாஸ்து பிரகாரம் ஓரளவு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான ரிசல்ட்டு. உங்கள் வீட்டில் இந்த 5மே கொஞ்சம் தப்பாக இருக்குன்னா இது 5 நீங்கள் மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. வாஸ்துபடி வீட்டை வந்து என்னென்ன பொருட்களை எங்கே அமைப்பது சிறப்பு, ஒரு பர்ஃபெக்டான வாஸ்துவாக இருக்குன்னு நல்ல தகவல். நன்றி. நன்றிம்மா.